வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதால் ஒரு டம்ளர் ரவா சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கிலோ ரவா சேர்த்துருக்கேன். இதால் 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம் வாங்க. இது தெரியணும், அப்படி தெரியணும். இது நல்லா நான் செவக்க விட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரவாவை செவந்தோடனே காட்டுனேன் பாருங்கள். ரவாவை இந்த அளவு நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நான் இப்போ கடாயில் 2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டாரு, ஒரு துண்டு பட்டை, ஒரு இலையை இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு இப்படி போடுங்க. ஒரு 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், நான் ஒரு 3 வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் கிச்சடி நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குனா சுருங்கி போயிடும். இதை நான் வெங்காயம் வதங்கவும் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துங்க. ஒரு 2 சின்ன சைஸாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிக்கும். ஒரு சின்ன சைஸாக 2 தக்காளி சேர்த்தா போதும்.
இது தக்காளி வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கட்டும். பக்கத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாதி கேரட் போடுங்க. ரொம்ப கேரட் போட்டிங்கன்னா இனிக்கும். இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து நார்மல் பச்சை பட்டாணி இல்லை, பாக்கெட்டில் இருந்தது தான் இருந்தது. அது ஒரே கலராக இருக்குன்னு நான் வந்து தண்ணியில் வேக வச்சு தண்ணியை இழுத்துட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக உரிக்கிற பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் காயோடையே சேர்த்து நீங்கள் வதக்கிடலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1.25 டம்ளர் ரவா எடுத்தேன். அதே டம்ளரால் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா காய் வெந்த உடனே தண்ணி வந்து குறைஞ்சிடும். இது காய் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கேரட் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவாவை சேர்த்துக்கலாம். ரவாவை இப்படி கொட்டிக்கிட்டே கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்து போயிடும். ரவா வேகட்டும், பார்த்துக்கலாம். இருங்க, இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். மூடிக்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்த்துக்கலாம். கிச்சடி நல்லா வெந்துருச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். தண்ணி நான் ஊற்றின அந்த 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது. எந்த ரவா டம்ளரால் 1.25 டம்ளர் அளந்தனோ அதே டம்ளரால் தான் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது.
நல்லா இந்த மாதிரி சொலட்டி நல்லா கிண்டிக்கிங்க. இப்போ ஒரு அருமையான ரவா கேசரி ரெடி ஆயிட்டு. வாங்க டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே இதே அளவில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். ரவா கிச்சடி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ நான் என் பேத்திக்கு டேஸ்டிங் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு வேர்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். சாம்பார் கூட நல்லாயிருக்கும். அவள் டேஸ்டிங் பார்க்குறா, பார்த்துட்டு சொல்லுவா. சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா செஞ்ச கிச்சடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.